தெய்வ் உண்மையின் பக்கம். காரிய புறநிலை காட்சி பொருளுலகம் vs காரண அகநிலை சாட்சி அருள் உணர்வு உலகம். கண்காது முதலான தேகேந்திரியத்தாலும் மனமுதலான கரணங்களாலும் முன்னிலையில் காட்சி மாத்திரமாய் கண்டு அறியப்படுகின்ற பலவான நாமரூப பேத குண இயல் வேறுபாட்டு தத்துவ சதா தோற்றமாற்ற மறைவு கொண்ட ஜீவதேகாதி பிரபஞ்ச பொருள் உலகின் மறுபக்கம் ஒன்றான உண்மை என்கின்ற அகப்பக்கம் ஒன்று உண்டு. ஒரு உருரூபா நாணயம் எப்படி தன் இயல்பில் இரு பக்கங்களை கொண்டதோ அதேபோல் நம் புறக்கண்ணால் காணும் இந்த இயற்கை விளக்கம் என்னும் இயங்கு உலகிற்கு அப்பால் இதற்கு மூலமான காரணமான உண்மை என்கின்ற உட்பக்கம் இருந்தாக வேண்டும். அந்த உட்பக்கம் உள்ள காரணமான அக உலகை சாதாரணமான மாமிசத்தாலான உடலில் பொருந்தியுள்ள புற கண் பொறியாகிய ஜடமான கருவியை கொண்டு பார்க்க இயலாது. அருள் உணர்வு ஆகிய அகக்கண்ணை கொண்டுதான் பார்க்க முடியும். சாதாரணமான இந்த ரூபாய் நாணயம் இரு பக்கங்கள் கொண்டதை நாம் நன்றாக அறிந்த போதிலும் கூட ஒரே நேரத்தில் இரண்டு பக்கங்களையும் நம் புறக்கண்ணால் காண முடிவதில்லை, கண்ணும் காட்டாது. அதற்கு திறன் அவ்வளவே. முன்பக்கத்தை பார்க்கும்போது பின்பக்கம் தெரிவதில்லை, பின்பக்கத்தை பார்க்கும்போது முன்பக்கம் தெரிவதில்லை. கண் காட்டவில்லை என்பதால் இன்னொரு பக்கம் என்பதே இல்லை என்று சொன்னால் அவனை பித்தன் என்றுதான் உலகம் சொல்லும். அதுபோலத்தான் கண்ணுக்கு புலனாகும் இந்த இயற்கை விளக்கம் என்னும் புற உலகுக்கு அப்பால் கண்ணுக்கு புலனாகாத உள் உணர்வால் மட்டுமே அறியக்கூடிய ஒரு அக உலகம் உண்டு என்பதை மறுக்க முடியாது. ஒருவன் உள் என்ற உண்மையின் பக்கத்தை முயன்று அறியப்படாமலே வெண்காலம் கழிப்பானாகில் அவன் உடலுயிர் கொண்டவனாயினும் சத்தாருள் வைக்கப்படும் என்கின்றனர் சத்திய ஞானிகள். ஒரே நேரத்தில் இரண்டு பக்கங்களையும் காட்டும் திறன் முகத்திரண்டு கண்களுக்கில்லை. ஒருமை என்னும் அருள் உணர்வுடைய நடுக்கண்ணுக்கு மட்டுமே ஒரே நேரத்தில் உபய பக்கங்களையும் ஒன்று என காட்டி அருளியலை கொண்டு உலகியலை நடத்தும் ஆற்றலை தந்து மனிதனை மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வைக்கின்றது. சுத்த சன்மார்க்கம் என்பது அகம் நோக்கி சென்றடங்கும் மார்க்கமும் அல்ல, தேகமே நான் என்று பொறிபுல நிற்ற வழி பொய்போகம் துய்த்து கழிந்தொழியும் புற உலகியல் மார்க்கமும் அல்ல. அருளால் அகமிருந்தே உலகியலில் கருணை பணிபுரியும் அனகதயா சுத்த சன்மார்க்கம். சுவாமி சரவணானந்தா.